தனுசு உயரத்தை தொடக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. ஆமாங்க, தனுசு ராசிநாதன் குரு பகவான் அவர் தானே இப்ப உச்சமாக போறாரு. சோ முக்கியமான சுப வீடுகள் எல்லாத்தையுமே பார்த்து உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காரு. சோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நீங்க எந்த ராசியில பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். தனுசு கால சக்கரத்துடைய 9வது ஒரு ராசி. அதாவது முதல் ராசி எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த காலச்சக்கரத்துடைய ஒரு ராசி இருக்கு. முதல் ராசி எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து மேஷம், அதுக்கப்புறம் ரிஷபம், அதுக்கப்புறம் இது நம்ம அப்படியே வந்து ஒண்ணுன்னா வந்து கிளாக் வைஸா போயிட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு வந்து உச்சத்தை தொடும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 9ஆம் வீட்டோட ஒரு அதிபதி 8ஆம் வீட்டுல போயிட்டு ஜூன் 1 தேதி அன்னைக்கு போயிட்டு உச்சமா போற தருவாய் வந்து ஏற்பட போகுது. இந்த டைம் பீரியட்ல குருபா என்னென்ன மாதிரி வீடுகளை தான் பார்க்க போறாரு. அதாவது குரு வந்து 8ஆம் இடத்துல உச்சமாக போறாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இப்ப 8ல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 12ஆம் வீட்டை பாக்குறாரு. அடுத்து 2ஆம் வீட்டை பாக்குறாரு, உங்களுடைய தனஸ்தானத்தை பாக்குறாரு, வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு, செல்வத்தை பாக்குறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. அடுத்து 4ஆம் இடம் சனி உட்காந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, நான் நகரவே மாட்டேன், அடுத்து ஒரு 2.5 வருஷத்துக்கு இங்க உட்காந்துக்கிட்டு தான் அவங்களுக்கு குடைச்சல தான் கொடுப்பேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா, அவரையும் பாக்குறாரு. இப்படி தனுசு ராசிக்கு மிக முக்கியமான வீடு எல்லாத்தையுமே வந்து குரு பாக்குறதுனால நிறைய ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பாருங்க. அதாவது நம்ம வந்து சொல்லிடலாம் மாற்றம் வரும் மாற்றம் வரும் மாற்றம் வரும். நான் மாற்றம் வரும்னு எப்படி சொல்றேன்னா, கோச்சார ரீதியா உங்களுக்கு இப்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. அதாவது கோச்சார ரீதியா ரொம்ப சப்போர்ட்டிவான தசாபுத்திலாம் வந்துருச்சுன்னா உங்களை யாராலுமே தடுக்கவே முடியாது. உங்க காட்டுலதான் மழை. ஆனா கோச்சார ரீதியா உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை, ஒரு விதமான ஒரு ஒரு பேக் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து விழுந்துருவீங்க, ரொம்ப ஸ்பீடா விழுந்துருவீங்க. அதனால நான் என்ன உங்களுக்கு ஃபைனலா அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டான ஒரு அஸ்ட்ராலஜி மூலமா நீங்க அணுகி கோச்சார ரீதியா என்ன டிரான்சிட்ல என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற பலன் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகி தான் வரும். ஏன்னா முதல்ல இந்த தனுசு ராசிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், மிகப்பெரிய ஒரு இன்னல் என்னன்னா, நிறைய பேர் தூங்கவே இல்லை, தூக்கமே இல்லாத ஒரு டிப்ரெஷன், ஒரு மனக்குழப்பம், மன டிப்ரெஷன் இல்லாத ஒரு தூக்கமே இல்லை மேடம், எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் போட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனா இந்த டைம் பீரியட்ல குருவோட 8ஆம் வீட்டுல இருந்து இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 12ஆம் வீட்டுக்கு மேல வந்து விழுறதுனால ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நிம்மதியை கண்டிப்பா கொடுப்பார். ஏதோ ஒரு இதுல டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க, அது எதுன்னு நம்மளால கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபேமிலி ரிலேட்டடாவும் இருக்கலாம், பினான்சியலாவும் இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு வகையில நீங்க அடி வாங்கிட்டு இருக்கலாம். சரிங்களா, அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பார்வை தான் வந்து இந்த 5வது பார்வை. இந்த 5வது பார்வை 12ஆம் வீட்டுல வந்து விழுது. சோ அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸை அப்படியே தூள் தூளா உடைக்க போறாரு குரு பகவான். சரிங்களா, செகண்ட் பாயிண்ட், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பாக்குறாரு. உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறது அப்படின்றது வந்து வெகு சிறப்பான ஒரு விஷயம். குடும்பத்துல யாராவது ஒரு புதுசான ஒரு பர்சன் வந்து என்டர் ஆவாங்க, யாராவது ஒரு புது பர்சன் வந்து கண்டிப்பான முறையில என்டர் ஆகி உங்களுடைய ஃபேமிலியை வந்து நல்லா க்ரோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவருடைய சப்தமமான பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு வந்து விழுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஜாயிண்ட் அசட்ஸ் எல்லாம் இப்ப இல்ல மேடம், என்னோட ஹஸ்பண்டோட சொத்து எனக்கு கிடைக்குமா, பல நாளா நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன், வீடு எழுதி கொடுங்க, நம்ம பேர்ல எழுதிக்கலாம், பசங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க பெண்கள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் ஹஸ்பண்டை கேட்டு கேட்டு கேட்டு. ஆனா அவரு தோமா இன்னைக்கு எழுதி தரேன், நாளைக்கு எழுதி தரேன், அடுத்த நாள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே ஓட்டிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ 8ஆம் இடத்துல இருந்து குருபகவான் உங்க 2ஆம் வீட்டை பாக்குறதுனால ஏதோ ஒரு ஜாயிண்ட் அசட், ஏன்னா 8 அப்படின்னாலே ஜாயிண்ட் அசட் தான், கணவன் மனைவியும் 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் அசட். ஸோ இந்த இடத்துல அவருடைய பார்வை இந்த இடத்துக்கு விழுறதுனால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதாரத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. மாற்றத்தையும் கொடுத்து ஏற்றத்தையும் வந்து கொடுப்பாரு. ஏன்னா எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்,
குருவோட பார்வையில நம்ம சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, 8வது வீட்டுல இருந்து அவர் பாக்குறாரு இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பாருங்களேன் மறைவு ஸ்தானம். 12ஆம் வீடு ஒரு வகையில மறைவு ஸ்தானம். ஓகேங்களா, 4ஆம் வீடு ஒரு வகையில மறைவு ஸ்தானம். அது மோட்ச திரிகோண வீடுகள்ல முதன்மையான ஒரு வீடு தான் 4. ஏன்னா மோட்ச திரிகோண வீடு நீங்க பாத்தீங்கன்னா 4, 8, 12 வந்து மோட்ச திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆனா இந்த இடத்துல 4 ஒரு வகையில உங்களுக்கு மறைவு தான். ஏன்னா அம்மாவாலேயே இப்போ உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டு தான் இருக்கீங்க. அம்மாவுக்கும் உங்களுக்குமே ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டே தான் இருக்கு. ஆனனா ஆஃப்ல வந்து ஒரு இது அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நீங்க ஒண்ணு செய்றீங்க, நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃபா ஒரு டாக் வந்து போயிட்டு தான் இருக்கு. பட் டெஃபினட்டா இந்த குருவோட பார்வை எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் முறியடிக்கிற இடத்துல குரு இருக்காரு. உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவும் ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தையும் அவர் வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி குரு வந்து 8ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டை பாக்குறதுனால தாயோட ஆரோக்கியம் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு 4ஆம் வீட்டுல சனி உட்காந்துருக்காருல்ல, கொட்டச்சல் கொடுக்கறதுனே உட்காந்துருக்காரு. அவர் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அங்கதான் இருப்பார். அவர் மறையவே மாட்டாரு, மாறவும் மாட்டாரு, மறையவும் மாட்டாரு, ஓடவும் மாட்டாரு, ஒளியவும் மாட்டாரு. ஏன்னா சனி எப்பயுமே ஒரு வீட்டுல 2.5 வருஷம் உட்காந்துருப்பாரு. மீதி எல்லா கிரகமும் ஓடிடுவாங்க. 1 மாசம் 2 மாசம். குரு மட்டும் 1 வருஷம். ஆனா இவர் மட்டுமே பாருங்க 2.5 வருஷம். அப்போ இந்த சனியோட தாக்கத்தை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னா குருவோட பார்வை வந்து பல கோடி நன்மைகளை செய்ய போகுது. ஸோ மொத்தத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, இது எல்லாமே குருவோடைய சிறப்பு பார்வைகளால பார்க்கப்பட்டு ஒரு சில மாற்றங்களும் ஒரு சில எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுக்கும். தனுசு ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். ஸோ ஒரு 90% இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு. பதவி உயர்வு, அங்கீகாரம், இது எல்லாமே இந்த உத்திராட நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. கவர்மெண்டோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த உத்திராடம். ஸோ நீங்க அது துறையில அந்த மாதிரி சார்ந்த துறையில இருக்கீங்கன்னா எக்ஸலண்டா இருக்க போகுது அடுத்த ஒரு வருஷம். அடுத்து பூராட நட்சத்திரம். பூராடம் அகைன் பாருங்க, அது வந்து சுக்கிரனோட ஒரு நட்சத்திரம், சுக்கிரன். ஸோ இந்த இடத்துல சுக்கிரனும் குருவும் வந்து ஆகாது. ஸோ பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க 80% ஓகே, நாட் டூ குட், ரொம்ப குட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 80% ஓகே, சமாளிக்கலாம். இந்த ஒரு வருஷத்தை நம்ம கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் சமாளிங்க, தேவையில்லாத செலவுகள் நம்மளுக்கு வேண்டாம். அடுத்த மூலம். மூலம் வந்து கேதுவோட நட்சத்திரம். 99% சூப்பராகவே இருக்குங்க. கேதுக்கு குருவை பிடிக்கும், குருவுக்கு கேதுவை பிடிக்கும். ஆன்மீகத்துல இருக்கீங்கலாம் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு தான் ஜாக்பாட் வச்ச மாதிரி. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி லைஃப்ல அப்படியே டாப்பா போயிடுவீங்க. அடுத்து என்னன்னா, இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் அப்படின்றதுனால நீங்க வந்து கவலையே நீங்க வந்து பட வேண்டாம், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசிக்கு தெரிஞ்சுங்கன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ண. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ.